த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் தங்கச்சி மேல நான் பாசம் வச்சிருக்கேன்றதுனால உன் மேல நான் பாசம் வைக்கல அர்த்தம் கிடையாது. நான் 1000 தடவை உனக்கு சொல்லிட்டாத. உன் பிரச்சனையே என்ன தெரியுமா? உன்னோட கோபம். அந்த கோபத்தினால யோசிக்காம தப்பான முடிவு எடுத்துடுற. இப்ப கூட உன்னோட கோபம் தான் உன்னை இப்படி ஒரு தவறான முடிவு எடுக்க வைக்குது. ஒரு 5 நிமிஷம் அந்த கோபத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீ யோசிச்சு பார்த்தனா உனக்கே தெளிவா புரியும். இந்த பார், உன் மனசாட்சிக்கே தெரியும். ஒன்னு அறியாமலே நீ கோபத்தில் நிறைய விஷயங்களை பண்ணிட்ட. நான் பண்ணதெல்லாம் சரின்னு நான் சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரி உன் நடுவில் நிற்க வச்சு எல்லாரும் உன்னை கேள்வி கேட்கறது சத்தியமா எனக்கும் பிடிக்கல. நம்ம ஒருத்தர் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தோம்னா அவங்க பண்ற நல்ல விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அவங்க பண்ற கெட்டதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம பொண்ணிய குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு நம்ம கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இப்ப நீங்க பொண்ணுகிட்ட கேட்டீங்க, அண்ணன் தங்கச்சி மேல பாசம் வைக்கிறது தப்பா, இல்லைன்னா ஒரு தங்கச்சி தான் அண்ணன் மேல பாசம் வைக்கிறது தப்பான்னு. அது தப்பு கிடையாது, சத்தியமா தப்பு கிடையாது. ஆனா அதே சமயத்துல கட்டின பொண்டாட்டி மேலையும் பாசம் வைக்கணும். இப்போ சங்கரவண்டி மாமா இருக்காரு, இவங்க மாமாவோட தங்கச்சி தான். மாமா தங்கச்சி மேல மட்டும் ரொம்ப பாசம் வச்சுட்டு உங்க மேல வைக்கலன்னா உங்களுக்கும் வரும்ல? வரும்யா. அந்த கொந்தன பொண்ணுக்கு வந்திருக்கு, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல? அந்த கஷ்டம் தானே பொண்ணுக்கும் இருக்கு. அப்புறம் பொண்ணி மட்டும் எப்படி கூட சொல்றது? ஆமா, நீங்களும் சொன்னீங்களா மாமா, நம்ம ராஜபாண்டி மாப்பிள்ள அவரோட உசுரை பணையா வச்சு பொண்ணிக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருன்னு. உண்மை மாமா, ராஜபாண்டி மாப்பிள்ள பொன்னி மேல உண்மையான பாசம் வச்சிருக்காரு. அதே மாதிரி பொன்னிக்கும் ராஜபாண்டி மாப்பிள்ள மேல உண்மையான பாசம் இருக்கு. ஆனா அவளோட பாசத்தை அவளோட கோபம் மறைக்குது. அதுதான் இப்ப பிரச்சனையே. நீ என்ன சொன்னாலே எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா இருக்கணும், அது நீ பார்க்கணும். இல்லைன்னா உன் புருஷன் போன இடத்துக்கு நீ போய் சேர்ந்துருவேன்ல. உன் புருஷனை விட்டு போய் 40-50 வருஷம் ஆச்சு. இன்னும் உன் புருஷன் தானே நினைச்சிட்டு இருக்கிற. அப்ப நான் குத்துக்கல் மாதிரி இருக்கா. அப்ப ஏன் பொண்டாட்டி என்ன பத்தி நினைச்சிட்டு இருப்பா? என் புருஷன் எனக்குன்னு நினைக்க தப்பு இல்லை, ஆனா என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்குன்னு நினைக்கிறதான் தப்பு. அது எப்படி புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் சொந்தனா, அப்போ கூட பிறந்தவங்க அவங்கள அப்படியே தூக்கி போட்டுற முடியுமா? ஆமா, சில நேரங்கள்ல பொண்ணி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு நீங்களும் காரணமா இருந்திருக்கீங்க. நீங்க அதை தெரியாம தானே பண்ணீங்க. நீங்க தெரியாம பண்ணாதான் அவளும் பாவம் தெரியாம பண்ணிட்டா. இப்போ உங்களை மன்னிக்கிற மாதிரி நம்ம அவளையும் மன்னிக்கல. அதை விட்டு அவளையே கூட சொல்றா எப்படி? எனக்கு தெரியும்பா, என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்க, என் மேல ஒரு தூசுப்பட்ட நீ தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒரு நண்பன் உனக்கு இருக்கிற அக்கறை அதே மாதிரி என் பொண்டாட்டிக்கு இருக்காதா? இருக்கும்பா. சரியா? பொண்ணு, இப்ப என் கையில ரத்தம் வந்த உடனே என் தங்கச்சிக்கும் துடிச்சது, உனக்கும் துடிச்சது. ஒன்னாலையும் தாங்க முடியல, என் தங்கச்சினாலையும் தாங்க முடியல. நீயும் கட்டு போடுற, என் தங்கச்சியும் கட்டு போடுது. இது பேர் என்ன? ரத்த பாசம். தாழ நடசாத ஆடும். பொண்ணு, உனக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. எங்களுக்கு இல்லை பொண்ணு. எனக்கு என் அம்மா என் தங்கச்சி தான். என் தங்கச்சிக்கு அப்பா நான் தான். என் தங்கச்சி நான் பார்க்கறது கூட பேசக்கூடாதுன்னா எப்படி முடியும்? உனக்கு உண்மையிலேயே என் மேல பாசம் இருந்ததுன்னா, நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா உனக்கு கெஞ்சி கேட்கறேன். என் தங்கச்சி எடுத்து பிரிக்க வேணாம். நீ என்ன செத்து போன்னு சொல்ற, நான் சந்தோஷமா செத்து போயிடுறேன். அது என் தங்கச்சி பார்க்க வேணாம் சொல்ல வேணாம்.
இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்றது? போலாமா?